நாளில் நம்ம எல்லோருமே இவ்வளவு நேரம் நம்முடைய கண்ணுக்கு சில சந்தோஷங்களும், காதுக்கு சில சந்தோஷங்களும், மனசுக்கு சில சந்தோஷங்களும் கிடைச்சது. ஆனாலும் இதனால் ஆன்மாவுக்கு என்ன அமைதி கிடைச்சிருக்கும் அல்லது என்ன ஆற்றல் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரம் நம்முடைய ஆன்மா கூட நம்ம கொஞ்சம் ஐக்கியப்படக்கூடிய, லயப்படக்கூடிய நேரம், தருணம் இதுதான். அதனால இந்த நேரத்தை நம்ம வேற எந்த வேலையும் செய்யாமல், மனதிற்கு எண்ணங்களை துரத்துகின்ற வேலையை கொடுக்காமல் அல்லது சிந்தனை செய்கின்ற வேலையை கொடுக்காமல், உடலுக்கும் எந்த ஒரு செயல் ரீதியாக அசைவை கூட கொடுக்காமல் சிறிது நேரம் நாம் மகா மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமः சிவாயா என்கின்ற மந்திரத்தை நாம் சிறிது நேரமாவது உச்சரித்து இந்த தியானத்தை தொடங்கி ஒரு 10 நிமிடங்களுக்குள் முடித்து விடலாம். எனவே நீங்கள் உங்கள் மனங்களை நீங்கள் ஒன்றுபடுத்தி இந்த மந்திரத்தை முழுமையாக நீங்கள் உச்சரித்து இந்த இயற்கையின்பால் நமக்கு கிடைக்கின்ற அதிகப்படியான பிராண சக்தியை நீங்கள் உள்ளிழுத்து அதைவிட 2 மடங்கான பிராண சக்தியை நீங்கள் வெளிவிடுவதற்காகத்தான் அந்த மகா மந்திரம் என்கின்ற ஓம் நமः சிவாய. எனவே இது மனதை மட்டும் அல்லாமல் உடலில் இருக்கின்ற மாசுகளையும், மன மாசுகளையும், ஆன்மாவில் படிந்து வரும் பல ஜென்மங்களாக தொடர்ந்து வரும் கர்மங்களையும் இது நசிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சிறிது நேரம் இந்த மந்திரத்தை நான் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வேண்டி ஆரம்பிக்கின்றோம். ஓம் நமः சிவாய.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
சில நிமிடங்கள் உங்கள் கவனத்தை உங்களுக்கு உள்ளேயே நீங்கள் செலுத்திக் கொண்டே இருங்கள். உங்கள் உள்ளே இருந்து உங்கள் கவனம் சிறிது நேரமாவது வெளியே செல்லாமல் இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களை, உங்கள் கவனங்களை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் உங்கள் உள்ளேயே நிலைநிறுத்துங்கள். சிறிது நேரம் வெளியே செல்ல அனுமதிக்காதீர்கள். தொடர்ந்து சிறிது நேரம் உங்கள் மனம், உங்கள் எண்ணம், உங்கள் கவனம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கட்டும். இன்னும் சிறிது நேரம் உங்கள் மனம், உங்கள் எண்ணம், உங்கள் கவனம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கட்டும். தயவு செய்து சிறிது நேரம் அவைகள் வெளியே செல்லாமல் தடுங்கள். உங்கள் உள்ளேயே அவை சிறிது நேரம் இருக்கட்டும். மனிதனுடைய மனம், கவனம், எண்ணம் மனிதனுக்கு உள்ளேயே இருக்கும் போதெல்லாம் அந்த மனிதன் நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கின்றான். எப்போது மனிதனுடைய மனம் அல்லது கவனம், அந்த எண்ணம் மனிதனுடைய உள்நிலையை விட்டு வெளிநிலைக்கு செல்கின்றதோ அப்போதே அந்த மனிதன் மாசுபடுகின்றான், மாசு அடைகின்றான். மனம், கவனம், எண்ணம் வெளியே செல்லும் போது அது கடந்த கால கவலையிலும் எதிர்கால ஆசையிலும் அது வீணாகின்றது. எப்போது நாம் ஒவ்வொருவரும் நமது மனதை, எண்ணத்தை, கவனத்தை சிறிது நேரமாவது உள்ளே வைக்கின்றோமோ அப்போதே நிகழ்காலம் என்கின்ற நிஜத்தின் தொடர்பு நமக்கு கிடைக்கின்றது. அது ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்க வேண்டிய மிக அதிர்ஷ்டமான அபூர்வமான ஒரு மனநிலையாகும். எப்போதும் நிகழ்காலத்தை வரவேற்கவும் அந்த நிகழ்காலத்தில் இருக்க வைக்கவும் செய்வது ஒரே ஒரு யுக்தியால் மட்டும்தான் சாத்தியம். அந்த யுக்திக்கு பெயர் தியானம். தியானம் செய்யும் போது மனிதனுடைய மனம் கடந்த கால கவலைக்கும் செல்லாமல், எதிர்கால ஆசைக்கும் செல்லாமல் நிகழ்கால நிஜத்தில் மட்டுமே தொடர்புடையதாக இருக்கும். எப்போது மனிதன் தியானத்தில் இருந்து விடுபடுகின்றானோ அல்லது தியானத்தில் இருந்து வெளியேறுகின்றானோ அப்போதே இந்த உலக கவலைகளும் உலக ஆசைகளும் அந்த மனிதனை மாசுபடுத்துகின்றன. இந்த உலகத்திலேயே மிக கொடிய மாசு மனித மன மாசுதான் என்பதை உணர்ந்து தயவு செய்து இந்த நன்னாளில் நமக்கு கிடைத்த இந்த சிறு தியான அனுபவத்தை விட்டுவிடாமல் தினம் தினம் தொடர்ந்து 24 நிமிடமாவது நீங்கள் உங்கள் மன தொடர்போடு வாழ முயற்சி செய்யுங்கள். உங்கள் மன தொடர்போடு இருக்க முயற்சி செய்யுங்கள்.
ஒவ்வொருவருக்கும் 24 மணி நேரம் என்பது பொதுவானது. 1 மணி நேரத்திற்கு 1 நிமிடம் என்று எடுத்து ஒதுக்கி ஒரு நாளையில் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு நிமிடமாக ஒதுக்கினோமானால் 24 நிமிடங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக சொந்தமாகும். அந்த பிரத்யேகமாக சொந்தமாகும் அந்த 24 நிமிடங்களையாவது நீங்கள் உங்கள் உள் தொடர்போடு, உங்கள் மன தொடர்போடு, உங்கள் ஆன்ம தொடர்போடு, அல்லது உங்கள் மூல தொடர்போடு, அல்லது உங்கள் சுய தொடர்போடு நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சாதாரண மனித நிலையில் இருந்து அசாதாரணமான மனித நிலைக்கும், ஒரு மாமனித நிலைக்கும், மகானுடைய மனித நிலைக்கும் நீங்கள் மாற விரும்பினால் நீங்கள் தினமும் வெறும் 24 நிமிடங்களாவது உங்கள் மனதிற்கு உள்ளே நீங்கள் இருங்கள், அல்லது உங்களுக்கு உள்ளே நீங்கள் இருக்க முயற்சி செய்யுங்கள். நாம் தினம் தினம் காலையிலிருந்து இரவு வரை நம் உள்ளத்தை அழுக்குப்படுத்திக் கொள்வதற்காகவே வாழ்கின்றோம், அல்லது நம் உள்ளம் மாசு அடைவதற்காகவே பேசுகின்றோம், எண்ணுகின்றோம், செயல்படுகின்றோம், வாழுகின்றோம். இந்த வாழ்க்கையில் எங்கு நாம் மனதை எப்போது நாம் துடைத்தெடுத்தோம், எப்போது நாம் மனதை கழுவி எடுத்தோம், எப்போது நம் மனதை நாம் துவைத்தெடுத்தோம், எப்போது நம் மனதை சுத்தமாக நாம் அணிந்து கொண்டோம் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். தினம் தினம் வாயின் துர்நாற்றம் போக பல் துலக்குகின்றோம், வியர்வை நாற்றம் போக குளிக்கின்றோம், அழுக்கு துணி உடுத்தினால் அசூசையாக இருக்கும் என்று துவைத்த துணியை உடுத்துகின்றோம். வெளி தூய்மையில் எவ்வளவு ஆர்வமும் எவ்வளவு அக்கறையும் கொண்ட நாம் ஏன் அக தூய்மையில், உள்ள தூய்மையில், மன சுத்தத்தில் ஏன் நாம் கவனம் கொள்ளவில்லை? ஏன் மன சுத்தத்தில், அக தூய்மையில் ஏன் நாம் கவனம் வைக்க கூடாது? வெளியில் புற தூய்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கும் இல்லை, பிரத்தியாருக்கும் இல்லை. ஆனால் நீங்கள் அக அழுக்கோடு இருந்தால் அல்லது மன மாசோடு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே நீங்கள் தீங்கு செய்கின்றீர்கள் என்பதை தயவு செய்து மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள். மன மாசோடு சிந்தித்தால் அந்த சிந்தனை தீய சிந்தனையாகும். மன அழுக்கோடு, மன மாசோடு நீங்கள் பேசினால் அந்த வார்த்தை தீங்கான வார்த்தையாக மாறும். மன அழுக்கோடு, மன மாசோடு நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் இந்த உலகத்திற்கும் மக்களுக்கும் தீங்கான செயல்தான். மன மாசோடு, மன அழுக்கோடு நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் பாவமான நாள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் எண்ணத்தை, உங்கள் பேச்சை, உங்கள் செயலை, உங்கள் வாழ்வை மன சுத்தத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள், உள்ள தூய்மையிலிருந்து ஆரம்பியுங்கள். அதற்காக தியானம் என்பது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற துடைப்பான். உங்கள் மன மாசுகளை துடைத்து எடுக்கின்ற துடைப்பான் தியானம் என்பது. தினம் தினம் சிறிது நேரமாவது உங்கள் மனதை நீங்கள் தூய்மை செய்து விட்டு நீங்கள் படுக்கையை விட்டு எழுங்கள். மனம் தூய்மையான பிறகு உங்கள் கண்கள் மற்றவரையோ இந்த உலகத்தையோ அதன் பிறகு பார்க்கட்டும். உங்கள் மனதை தூய்மை செய்த பிறகு நீங்கள் முதல் வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அந்த வார்த்தை தூய்மையாகும், வாய்மையாகும். நிச்சயம் அது நடக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனதை தூய்மை செய்த பிறகு முதல் செயலை செய்யுங்கள். அந்த செயல் நிச்சயம் விருத்தியாகும்.
மனத்தை தூய்மை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சிவோம் சிவோம். शंभो शंभो. शांति शांति भवतु, शांति शांति भवतु, सर्वं शांति भवतु, सर्वं शांति भवतु. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் அமைதியே நிலவட்டும், அமைதியே நிலவட்டும், அமைதியே நிலவட்டும். மிக்க நன்றி.